இம்மட்டுமாக நம்முடைய மத்தியிலே உலாவின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வீக்கெண்டு சர்வீஸில் பங்கெடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் லைஃப் பெண்டேகோஸ்து சபையின் சார்பில் உங்களை வாழ்த்துக்கிறேன். அதேபோல் நேரில் மூலமாக டிவி சேனல் மூலமாய் பார்க்க போகிற எல்லாரையும் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு கூட இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்தாவினர் பேசும்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க போகிற நல்ல பிதாவே, நாளிலும் கூட உங்கள் சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, அப்பா, எங்கள் தேவன் எத்தனை நல்லவராக இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. உங்கள் வார்த்தை 30, 60, பலன் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் விளங்க செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். அடியை சிலுவையின் நிலையில் மறைத்து கொள்ளுங்க. நீர் பேசுவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வாசிப்போம் ஒரு வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீர்த்தனம் 5 வசனத்தை வாசி கேட்போமாக. சங்கீதம் 84 verse 5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள். ஆமென். இன்றைக்கு பரிசுத்தவான்களோடு கூட பேசக்கூடிய காரியம், யார் இந்த பூமியில் பாக்கியவான்கள்? ஹல்லேலூயா. ஆமென். சொல்லப்பட்ட தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போ யார் பாக்கியவான்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகம் பாக்கியவான் சொன்னால் என்னது? ஆமென். ஸ்தோத்திரம். உலகபரமான வசதிகள், வாய்ப்புகள், ஆமென், காரு, பங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் நிலைமை பார்த்தா உலகம் சொல்லும் அவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஆமென். வேதம் அப்படி இல்லை சொல்லப்படுகிறது. நம்முடைய வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்கள் யார் என்று. இந்த நாளிலும் கூட பரிசுத்தவான்களோடு கூட பேசுவாராக. ஆமென். அநேக காரியங்கள் உண்டு, ஆனாலும் கூட 2 விஷயத்தை குறித்து இந்த நாளிலும் கூட பரிசுத்தவான்கள் நம்மளோடு பேசுவாராக. ஆமென். முதல்ல ஆமென், யார் பாக்கியவான் கேட்டால், முதல்ல கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? ஆமென். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்பியிருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான். கர்த்தர் நம்புகிறவனோ செழிப்படைவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியில் பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபட்டு போவாது. ஆமென். அப்போ கர்த்தரை தேடுவது, கர்த்தரோடு கூட இருப்பது மிகுந்த ஒரு பாக்கியம். ஆமென். பாருங்க, மனுஷர்களுக்கு இன்னைக்கு இந்த தேசத்திலே பார்க்கும்போது பாருங்க, வசதிகள் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லா வசதியும் இருந்தாலும் கூட நீ சமாதானம் இல்லாதபடிக்கு பயந்து கொண்டு ஜனங்கள் மரண பயத்துக்குள்ளால் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த மனுஷனை பார்த்தாலும் முகத்தை ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியலை. சைரன் ஒலி சத்தம் கேட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், ஒவ்வொருடைய முகத்தை பார்த்தால் ஒரு பீதி, ஒரு பயம், என்ன நடக்க போகுதோன்னு சொல்லி பயம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இல்லை. என்னால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. காரணம் என்ன? இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, மரித்தாலும் எங்கள் இயேசுவுக்காக மரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, விசுவாசம். ஆமென். ஆனபடியால் ஸ்தோத்திரம், இந்த உலகம் நமக்கு இந்த உலகத்தை முடித்தாலும் அடுத்த நிமிஷமே நாம் கிறிஸ்துவோடு இருப்போம் என்கிற ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறபடியால் நாம் தைரியமாக சொல்ல முடியும், நாங்கள் பாக்கியவான்கள். புரிஞ்சா இல்லையா? நாம் பாக்கியவான்கள். எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த பூமியை முடித்தவுடன் நாங்கள் கிறிஸ்துவோடு இருப்போம். ஆமென். பெரிய சந்தோஷத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். ஆனபடியால் நாங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் நாம் வேதம் சொல்லி நம்ம கர்த்தரில் பலன் கொள்ள வேண்டும். யார் பாக்கியவான்? கர்த்தரில், தெய்வத்தில் பலன் கொள்ளுகிறவர் பாக்கியவான்கள். ஆமென். எபேசியர் 6 அதிகாரம் 10 எபேசியருக்கு எழுதும்போது பவுல் இப்படி சொல்லுகிறார். 6 அதிகாரம் 10 11 வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். இந்த கடைசி காலத்தில் தெளிவாய் சொல்லுகிறார் பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும்போது. ஆமென். ஒடுவிலின் சகோதரன்மாரே, கடைசியின் சகோதரியே, கர்த்தரில் சத்துவத்தின் வல்லமை நீங்கள் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதில் பலப்பட வேண்டும், கர்த்தரில் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ஆமென்.
ஏன்னு கேட்டால் ஸ்தோத்திரம் 11 வசனம் சொல்லப்படுகிறது, ஆமென், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளாகும்படி, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 11 சொல்லப்படுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்போ பிசாசை மேற்கொள்ள வேண்டும், பிசாசு தந்திரத்தை மேற்கொள்ள வேண்டும், பிசாசை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஸ்தோத்திரம், அப்போ கர்த்தரில் பலப்பட வேண்டும் என்றால் 2 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஆமென், பிசாசை அல்லது சோதனைக்காரனை, சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, சோதனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சோதனை ஜெயிக்கிறவர்கள் சியோனில் தேவராஜ்யத்தை, ஆமென், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரில் பலப்பட வேண்டும் முதல்ல. அப்போ பலப்படும் போது 2 காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஒன்று, சோதனை ஜெயிக்க பலன் பெற்றுக்கொள்ளுவோம். 2வது, சியோனில் நாம் வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சியோனில் ஆமென் நாம் பங்காளியை மாறிவிடுவோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ சோதனைகள் ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ எப்போது சோதனைக்காரன் பிசாசு என்ன செய்வான்? நம்மை ஸ்தோத்திரம் ஜெயிக்க விடாதபடிக்கு, நம்மை தோற்கடிக்கும்படியாக அவிசுவாசத்தை கொண்டு வந்து போராடி கொண்டிருக்கிறான் சோதனைக்காரன். ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கும் போது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஆமென், ஏனெனில் உங்கள் எதிராளியாயிருக்கிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான், சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அப்ப புரிந்து கொள் தேவ பிள்ளையே, சோதனைக்காரன், ஆமென், பிசாசானவன், ஆமென், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். ஹல்லேலூயா. ஆமென். கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், நெருக்கங்கள், ஆமென், குறைவுகள், தரித்திரங்களை கொண்டு வந்து பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் வஞ்சிக்கும்படியாக சுற்றி திரிகிறான், விழுங்கும்படியாக, அவிசுவாசத்தை கொண்டு வரும்படியாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? வேதம் சொல்றது, நீங்க தெளிந்த புத்தியுள்ளாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி. காலையில் சந்தோஷமா இருப்பாங்க, மாலையில் துக்கம் வந்துடும். மாலையில் சந்தோஷமா இருப்பாங்க, இரவு துக்கம் வந்து விடும். ஹல்லேலூயா. காரணம் என்ன? நம் தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும். சோதனை காரணம் பிசாசானவன் வஞ்சிக்கும்படியாக வருவான். அதுதான் அப்ப என்ன செய்யணும்? அவனை மேற்கொள்ள வேண்டும். நம்ம பிசாசை மேற்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 வாசிக்கும் போது அவன் சொல்லப்படுகிற ஜெயமும் கொள்ளுகிறவன். 21:7 ஜெயமும் கொள்ளுகிறவன். யாரை ஜெயிக்கிறவன்? பாவத்தை ஜெயிக்கிறவன், ஆமென், மரணத்தை ஜெயிக்கிறவன், இந்த பூமியை ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா, ஆமென். அதைத்தான் 1 யோவானில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்கள் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கிற 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதுல ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ கண்கள் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கிற இந்த உலகத்தின் இச்சைகளை அவன் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எங்க சுதந்திரித்துக் கொள்ளுவான்? ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன், உலகத்தை ஜெயிக்கிறவன், ஆமென், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளன்னு சொன்னா ஜெயம் வேணும். இன்னைக்கு எல்லாம் சொன்ன என்னது? இன்னைக்கு அநேக சமாதானம் இல்லை, குழப்பங்கள், நிம்மதி இல்லை, தெளிந்த புத்தி இல்லை. ஆமா, இதை ஜெயிக்க வேண்டுமே. ஆனால் வேதம் சொல்லுகிறதே பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்ய? தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும், பிசாசை மேற்கொள்ள வேண்டும், சோதனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சோதனை ஜெயிக்க வேண்டும். சோதனை ஜெயிப்பது எப்படி? ஆமென். சோதனை ஜெயித்தால் என்ன நடக்கும்? அதான் முக்கியம். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் 2 காரியம் சொன்னேன். முதல்ல ஸ்தோத்திரம், எனது கர்த்தரில் பலன் கொள்ளுகிற காரியம் 1. ஆமென். அப்போ கர்த்தரில் பலன் கொள்ள வேண்டும், கர்த்தரில் பலப்பட வேண்டுமே. ஆனால் ஆமென், 2 காரியம். 1, சோதனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சோதனை ஜெயிக்கும் போது என்ன கிடைக்கும்? சங்கீதம் 84:6 வசனத்தை வாசிங்க. நான் வாசித்த சங்கீதம், ஆமென், சங்கீதம் 84:6 வசனம். சோதனை ஜெயிக்கும் போது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள்,
மலையும் குளங்களும் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சோதனை ஜெயிக்கப்படும் போது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கு கண்ணீரான வேதனை சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், அவன் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள், வேதனைப்படுகிற சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிறதே பிள்ளையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சோதனை நாட்களை, சோதனையை நீ ஜெயிக்கும் போது இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளை மேற்கொள்ள முடியும். ஆமென். அதை எப்படி மாற்ற முடியுமா? ஆமென். அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமென். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளால எந்த இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலைகள் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, எந்த நெருக்கமங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, அதற்குள்ளால கர்த்தர் ஒரு நீரூற்றை சுரக்க செய்கிறவர். அல்லேலூயா. அதற்குள்ளால் ஒரு நன்மை திறக்கிறவர், அதற்குள்ளால் ஒரு வழியை திறக்கிறவர். ஆனபடியாலே நல்ல கவனிக்கிறதே பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வேண்டி நீரூற்றுகளை சுரக்க செய்கிறவர். நான் சொன்னேன், அவன் மனுஷன் நமக்கு வேண்டி செய்தால் என்ன செய்வான்? அவன் தற்காலிகமாய் ஒன்றை செய்ய முடியும். ஒரு நேரம் பிரியாணி வாங்கி தரலாம். ஆமென். அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஒரே நேரத்தில் முடிஞ்சு போகல. அவன் மனுஷன் என்ன செய்யலாம்? அவன் ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம், தாகம் அந்த நேரம் தீரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? அதான் ஸ்தோத்திரம் பாருங்க. ஆமென். ஆபிரகாம் ஆகாருக்கு துருத்தியில் தண்ணியை கொடுத்தாரு. ஆபிரகாம் ஆகாருக்கு துருத்தியில் தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்டாரு. மனுஷன் அப்படிதான் செய்வான், துருத்தியில தான் கொடுப்பான். ஆனால் கர்த்தர் துறவை கொடுத்து ஆகாரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் துறவை கொடுத்தார், குடிக்க குடிக்க. ஆமென். தீராத்த ஒரு தண்ணீர். ஆமென். அதான் கர்த்தருடைய கிரியை. மனுஷன் கொடுத்தா துருத்தி நிறைச்சு கொடுப்பான், கர்த்தர் கொடுத்தா துறவையே கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சபையே. அவன் துறவு வேண்டுமே ஆனால் கர்த்தர் நோக்கிப்பார். சங்கீதக்காரர் சொன்னது போல, ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடு. ஆமென். பரத்தினர் ஒத்தாசை வரும், உனக்கு துறவுகள் திறக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு துறவு உனக்கு கர்த்தர் திறந்து தருவார். இல்ல மனுஷன் கொடுக்கிற ஆமென் துருத்தி மட்டும் போதும் சொன்னா மனுஷன் நோக்கிப்பார். ஹல்லேலூயா. எது உனக்கு ஆமென் ஆமென் ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள் சபையே. ஹல்லேலூயா. தேவசனமே நீ நல்லா கவனிக்க வேண்டும். ஆனபடியால் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளால் நடந்து போகும்போது அங்கே ஒரு நீரூற்றை சுரக்க செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சோதனை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் சோதனை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குக்குள் கடந்து போகும்போது, அழுகையின் பள்ளத்தாக்குள்ள கடந்து போகும்போது அங்கே நீரூற்றுகளை சுரக்க வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப மனுஷனை அல்ல பார்ப்பது, நம்ம கர்த்தரை பார்க்க வேண்டும். சோதனை நாட்களில், சோதனை நாட்களின் நேரங்களில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு வேண்டி ஒரு நீரூற்றை சுரப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இங்க சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம். ஆமென். 1 பேதுரு 4 அதிகாரம் 3 வாசிங்க. 1 பேதுரு 4:3 வாசிக்கும் போது, காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டம். 1 பேதுரு 4:3 வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். ஆமென். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வரி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். ஆமென். 1 பேதுரு 5:9 வாசிங்க. 9:10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீ கவனிக்கணும். ஆமென். அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் என்ன வேணும் நமக்கு? முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், சோதனை ஜெயிப்பதற்கு என்ன? விசுவாசம் வேணும். யாருக்கு மேல? கர்த்தர் மேல. இன்னைக்கு அநேகர் சோதனையில் தோற்று போகிறார்கள், சோதனையில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க. சோதனை வரும்போது என்ன சம்பவிக்குன்னா அவன் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். சோதனை வரும்போது அவன் அவிசுவாசம் வந்து விடுகிறது. ஆனபடியால் சொல்லப்படுகிறது, ஆமென், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. இப்ப என்ன விசுவாசம் நம்ம இருக்கிறோம்? கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து இருக்கிறோம், கர்த்தர் நம்பி இருக்கிறோம். இவர் தான் எனக்கு செய்ய வேண்டும், கர்த்தர் தான் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், என்னை வழிநடத்த வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் நான் உம்மையே நம்பி இருக்கிறேன்.
அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், சோதனைக்காரன் நம்மை சோதிக்க வரும்போது, சோதனையில், பிரச்சனையில், நெருக்கத்தில் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையில் உறுதியாயிருந்து, நான் தோற்று போவதில்லை, நான் தோற்று போவதில்லை, நான் இழந்து போக கர்த்தர் அழைக்கவில்லை, நான் நஷ்டப்பட்டு போவதில்லை, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அவன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு, அப்படின்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆமென். பேதுரு சொல்லுகிறார் இப்படியாய், ஆமென், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நீங்க பிசாசு ஏற்று இல்லைங்க, அப்ப என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். 10ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், 10ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு எழுதும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு சபையை ஸ்திரப்படுத்தும்படி வார்த்தையை சொல்லுகிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற, ஆமென், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, புரிஞ்சா இல்லையா? ஆமென். சபை கவனிக்க வேண்டும் வசனத்தை. ஆமென். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து நிமித்தமா, கிறிஸ்து இல்லாமல் என்ன செய்ய முடியாது? நம்ம பலந்து போக முடியுமா? சத்தியத்தை அறியுமா? அறிய மாட்டோம். கிறிஸ்து நமக்கு மரிக்காமல் இருந்தால் நம் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. கிறிஸ்து நமக்கு வராமல் இருந்தால் ஒரு சுவிசேஷம் வெளிப்படுவதில்லை. அப்ப கிறிஸ்து பூமியில் வந்தபடியால் நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நீதிபரனாயிருந்த கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு வேண்டி அவர் மரித்தார். அவர் ஸ்தோத்திரம், மரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டது, அவர் அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டார், சிட்சிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டார், மயிர்கத்தரிக்கு ஆடை போல வாய் திறவாமல் நின்று சிட்சை ஏற்றுக்கொண்டார். எதற்கு வேண்டி கேட்டா, நாம் எல்லாரையும் நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக, நாம் எல்லாரையும் சிட்சிக்கப்படாதபடிக்கு காப்பாற்றும்படியாக, அத கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நிமித்தமாக, அவர் மரித்தது நிமித்தமாக அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளப்பட்ட நம்மை எதற்குன்னு கேட்டா, அவன் நித்திய மகிமைக்கு. இன்னைக்கு அநேகருக்கு ரட்சிப்பை குறித்த விலை தெரிய மாட்டேங்குது. நான் ரட்சிக்கப்பட்ட பணக்காரனாகி விடலாம், நான் ரட்சிக்கப்பட்ட வசதியாய் வாழலாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வசதியாய் வாழலாம் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற தேவஜனமே, நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதை பார்க்கிலும் தேவன் நம்ம அழைத்ததுடைய மிக முக்கியமான உத்தேசம், திட்டம் வேற உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன திட்டம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற அவன் பிதா நம்மை அவருடைய நித்திய மகிமைக்காக, நித்திய மகிமைக்காக, பரலோக ராஜ்யத்தில் இரவும் பகலும் தூதர்கள் பரிசுத்தரின் ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனையிலே நாம் ஆராதிக்கும்படியாக, பிதாவை மையப்படுத்தும்படியாக, தள்ளப்பட்ட லூசிபரின் ஸ்தானத்திலே, தள்ளப்பட்ட சாத்தானின் ஸ்தானத்திலே நம்மை தெரிந்து கொண்டு, அவருடைய அந்த ஸ்தானத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக, பிதா மகிமைப்படும்படியாய், பிதாவின் நித்திய மகிமைக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, புரிஞ்சா இல்லையா? அவன் சகல கிருபையும் பொருந்திய தெய்வம், நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. அவர் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற, எத்தனை நாள் கூடிவன 80 வருஷம். ஆமென். நான் அன்னைக்கு சொன்னாதான் 50 போயிடுச்சு, 30 வருஷமா இருக்கலாம். கொஞ்ச காலம், 40 போன இன்னும் 40 வருஷம், 30 போன இனியும் 50 வருஷம், கூடி போன 50 வருஷம், டக்கு இதான போயிடும். அப்படிதான் இல்லையா? ஒரு 40 வயசான ஒரு சகோதரனை கேளுங்க, பிரதர் எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருக்க கேட்கும்போது சொல்லுவார் பிரதர், ஐயோ பிரதர் நேற்றை போல இருக்குது. டக்குன்னு போயிட்டு வருஷம் 40 வருஷம். அப்படிதானே? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம்.
நேற்றைய போல இருக்குது. ஐயோ, நேற்றைக்கு நான் ஆமென் ஸ்தோத்திரம், என்ன ஆமென் ஸ்கூல்ல படிச்ச போல இருக்குது. இன்னைக்கு என்ன இருக்குது? 40 வயசு ஆயிடுச்சு. அப்படி என்ன அர்த்தம்? அதிவேகத்தில் நாட்கள் தாண்டி போகிறது. அவ்வளவு வேகமாய் தாண்டி வந்துட்டோம். ஆமென். அப்ப 40 வருஷத்தை இவ்வளவு வேகமாய் கடந்து வந்தோம் சொன்னா, இனி இருக்க நாட்கள் இனி வேகத்தை கடந்து போய் விடுவோம். விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆனபடியாலே சீக்கிரம் இதை தாண்டி போயிடுவோம். அதான் சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற, கொஞ்ச காலம் தான் அந்த காலம், ஹல்லேலூயா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். எதுக்கு வேண்டி? ஆமென். அழைத்தவருடைய அந்த நித்திய மகிமைக்காய் வேண்டி. ஹல்லேலூயா. அப்ப நித்திய மகிமைக்கே பிரதர், நீங்க உங்களுக்கு முக்கியமா என்னது முக்கியமோ இல்லையோ, ஆனா தெய்வத்து முக்கியம். ஆமென். நீங்க உங்களுக்கு முக்கியமோ இல்லையோ, தெய்வத்து நீங்க முக்கியம். புரிஞ்சா இல்லை? புரியல நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரதர், உங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியத்தை பார்க்கிலும், சிஸ்டர் உங்க வாழ்க்கை உங்களுக்கு இம்பார்ட்டன்டை பார்க்கிலும் தெய்வத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தெய்வத்துடைய ஆமென் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். யோவான் 1:12 உங்களுக்கு தெரியும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப சொல்லுகிறாரு, உன்னை தொடுகிறவன் அவன் என் கண்ணின் கிருஷ்ணமணியை தொடுகிறான். அப்ப எவ்வளவு நமக்கு மேல கரிசனையா இருக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனப்படிலாம் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு முக்கியத்தை பார்க்கிறோம், கர்த்தருக்கு முக்கியம். ஏன்னு கேட்டா, நம்மை அழைத்த தெய்வம் சும்மா அழைக்கல, அவர் நித்திய மகிமைக்கு வேண்டி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிக பெரிய திட்டத்துக்காக, மிக பெரிய பிளானுக்காக. ஒருவேளை நீங்க பூமியில் அற்பமா எண்ணப்படலாம், குடும்பத்தை அற்பமா எண்ணப்படலாம். ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொள்ளதே பிள்ளையே, இன்னை அவமானங்களும் நிந்தைகளும் சகிக்கிற நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னை அழைத்தவர் சும்மா அழைக்கவில்லை, ஒரு மகிமையான ஒரு மேன்மையான ஒரு திட்டத்தில் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா அழைக்கல பிரதர். இன்னைக்கு பார்க்க உங்களை அற்பமாய் நினைக்கலாம், இன்னைக்கு பார்க்க உலகம் அற்பமாய் பேசலாம், இன்னைக்கு உங்களை பார்த்து அற்பமாய் சொல்லலாம், கூட இருக்கிறவங்களை அற்பமாய் சொல்லுவாங்க, உங்க குடும்பம் இவங்க அற்பமாய் பேசலாம். ஆனால் தேவன் நம்மை அப்படி நினைக்கவில்லை. அவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு வேண்டி, ஒரு மேன்மையான ஒரு மகத்துவமான ஒரு பெரிய காரியத்தை வேண்டி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பார்க்காத பிரதர், உன்னை அவர் நிச்சயமா நினைச்சுவாரு, அவர் சீர்படுத்துவாரு, நிச்சயமாய் கிறிஸ்துவில் ஸ்திரப்படுத்துவாரு, நிச்சயமாய் கிறிஸ்துவில் பலப்படுத்துவாரு, நிச்சயமா கிறிஸ்துவுக்குள் உன்னை நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ் இன்னேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ் இன்னேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நன்றி அப்பா வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. பாடுவோம். புகழின் பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழின் பாட்டு பாடி புயலின் ஓய்ந்த புது ராகம் பிறந்தது.
நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் சத்தமாய் சொல்வோம். வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்ய போகிறாரு? ஆமென். அவர் ஆமென். நம்ம அவருக்கு தேவை. அவருடைய மகிமைக்கு நீங்க தேவை. அவருடைய மகிமைக்கு நான் தேவை. அதே பிள்ளையே, அவருடைய மகிமைக்கு நாம் தேவை. உலகத்தில் 1 கொரிந்தியர் சொல்லப்படுகிறது, உலகத்தில் பைத்தியமானவைகளை, உலகத்தில் போஷத்துமானவைகளை அவர் தமக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உலகத்தில் உங்களை ஒரு அற்பமாக எண்ணலாம், போஷத்துமாய் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து அப்படி அல்ல. தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டிருப்பது அதுக்கல்ல, அப்படி அல்ல, மேன்மைக்காய் தெரிந்திருக்கிறார். ஆனபடியால் ஆமென், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கிறிஸ்து இயேசுக்குள்ளால் உங்களை சீர்படுத்துவார். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். நிலை நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படி? இயேசு கிறிஸ்து நிமித்தமாட்டு நம்மை சீர்படுத்துவார். அப்படின்னா நம்ம வழி சரியில்லாமல் இருந்தால் சரி சீர்படுத்துவார். ஆமென். அதே போல நம்மை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. எதுக்கு வேண்டி இதெல்லாம் செய்யணும்? எதற்கு வேண்டி செய்யணும்? உங்களை சரிப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அதான் சொல்லப்படுது. ஆமென். தான் சிட்சிக்கிற பிள்ளைகளை என்ன செய்யாரு? அவன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவை தகப்பனுக்கு. அதே போல நம்முடைய தெய்வத்துக்கு நாம் தேவை. ஆனபடியால் நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாய், நிலைநிறுத்தும்படியாய், நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தும்படியாக இதுவே பாதை என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி தந்து நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம அவருக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென். அதுகொண்டு ஆமென். தேவ பிள்ளை நம்மை நித்திய ராஜ்யத்தின் மகிமைக்காய் அழைத்திருக்கிறாரு. தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காய் நம்மை அழைத்திருக்கிறாரு. ஆனபடி நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. சரிப்படுத்துவார் தெய்வம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க சாதாரணப்பட்டவங்க அல்ல. கர்த்தர் சித்தமானால் ஒரு செய்தி ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்க, எதற்காக அழைத்திருக்கிறாரு, அதோடைய மகிமை என்ன? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு நித்திய ராஜ்யமா நரகமா என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும்படியான ஒரு செய்தி கதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சித்தமானால் ஒரு நாள் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். அதை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் நரகத்துக்கு தள்ளப்படுவது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுக்குள்ள. ஹல்லேலூயா. இருக்கட்டும். ஆமென். கவனிங்க. அப்போ நம்மை கர்த்தர் நேசிக்கிறபடியால், நாம் அவருடைய மகிமைக்கு பாத்திரவான்கள் ஆனபடியால் நம்மை ஸ்திரப்படுத்துவார். இன்னும் ஏதாவது கரை கிரை ஏதாவது இருக்குன்னு சொன்னா ஆமென், நீங்க ஒருவேளை சொல்லலாம், உருப்படாதுன்னு சொன்னாலும் உருப்பட வைப்பார். ஹல்லேலூயா. நான் சரிபட மாட்டேன்னு சொன்னாலும் சரிபடுத்துவார் நம்ம. ஆமென். ஏன்னா நான் தான் சொன்னேன், நான் எனக்கு தேவை என்பதை பார்க்கிலும் நான் என் தெய்வத்துக்கு தேவை. நீங்க சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கை சரியாவாது, நான் இப்படி தான் விழுந்து விழுந்து தான் எழும்புவேன், இப்படி தான் நான் இருப்பேன், எனக்கு ஜெபிக்க சரியா வராது, நான் பாடல் பாட மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன், கர்த்தருக்காக இது செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும், அது உங்க பேச்சு, அது உங்களுடைய வார்த்தைகள், உங்க மனநிலை உங்க மனசுக்குள்ள இருக்குது, இருப்பது. ஹல்லேலூயா. இருப்பது. ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. இல்லாத இருக்கிறவர் உருவாக்குறவர், கோளானை செம்மையாக்குறவர். ஆனபடியால் தெய்வத்து அசாத்தியமானது ஒன்றுமில்லை. தெய்வத்துக்கு உங்களை சாத்தியமாக்க முடியும், உங்களை சாத்தியமாக்க முடியும். தெய்வத்தால் நம்மை சாத்தியமாக்க முடியும். எதுக்கு சாத்தியமாக்க? அவருக்கு முன்பாய் நிலை நிறுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய், ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, சீர்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக அவருக்கு சாத்தியம். ஏன்னா நான் சொன்னேன், நமக்கு தேவையை பார்க்கலும், நீங்க உங்க குடும்பத்துக்கு தேவையை பார்க்கலும், உங்க மனைவிக்கு தேவையை பார்க்கலும், உங்க பிள்ளைகளுக்கு தேவையை பார்க்கலும். ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு நான் தேவை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
நாட்கள் நான் அதை நன்றாய் அறிந்திருக்கிறேன், நன்றாய் எனக்கு ஆண்டு விலைக்கு தந்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு தேவை நீ பார்க்கிலும், இந்த உலகத்து தேவையை பார்க்கிலும், உன் குடும்பத்துக்கு உன் தேவையை பார்க்கிலும், ஆமென், நீ எனக்கு அதிகம் தேவைப்படுகிறவன், நீ எனக்கு உரியவன் என்பதை கர்த்தர் பிரத்யட்சமாய் ஆமென் பேசி கொண்டிருப்பதை நான் கவனிக்கிறேன். அப்போ எல்லா தேவச்சனமே நமக்கு தேவையை பார்க்கிலும், நம்ம குடும்பத்து தேவையை பார்க்கிலும், நம்முடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிலும் தெய்வ நம்மை முக்கியமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் யாருக்கு முக்கியம்? தெய்வத்துக்கு முக்கியம். அதனால தானே சங்கீதக்காரன் அவன் 91 இப்படி சொல்லுகிறாரு, உன் கால்கள் களி தட்டாத வண்ணம் அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்ளும்படியாக தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆமென். கால் கூட கல்லை தட்டாதபடிக்கு கர்த்தர் நம்மை கரங்களில் ஏந்தி கொள்ளும்படியாக தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவ்வளவு முக்கியத்துவம். நம்ம கால் கூட தட்டப்படாதபடி கர்த்தர் நம்ம நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ கவனித்துக் கொள்ள பிள்ளையே, நேரம் இல்லை. அப்போ சோதனை நாம் ஜெயிக்க வேண்டும். சோதனை எதுக்கு ஜெயிக்கணும்னு கேட்டா, ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை ஸ்திரப்படுத்துவதனால, அவருக்கு தேவையானபடியால் அந்த சூழ்நிலையை, இந்த சோதனையை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அப்ப சோதனை ஜெயிக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்? நமக்கு வேண்டிய ஊற்று கண்களில் இருந்து நீரூற்றை பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்போ ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் காணப்படுகிற எல்லா சோதனையும் நம்ம ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப சோதனை ஜெயிக்க நாம மட்டுமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நான் சொன்னேன், நம்ம சோதனை ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம கடந்து போற சோதனையில பிரதர் நீ விழுந்து போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் சொன்னேன், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். எதுல? சோதனையில் விழுந்து விடக்கூடாது. சோதனை விழுந்து விடக்கூடாது. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இந்த நெருக்கமா இருக்கு, எப்படி நான் மேலே வருவேன், எப்படி ஸ்தோத்திரம் சரியாவே நீங்க நினைக்கலாம். அதே பிள்ளையே, உன்னை பார்க்கிலும் கர்த்தர் அதிகமாய் உன்னை குறித்து கரிசனையாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த இக்கட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புவதை பார்க்கிலும் கர்த்தர் அதிகமாய் நம்மேல் விருப்பமாயிருக்கிறார் இந்த சூழ்நிலை வெளியே கொண்டு வர. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடியால் ஸ்தோத்திரம், சோதனை நாம் என்ன செய்கிறோம்? ஜெயிக்க போகிறோம். இரண்டாவது, இப்படி சோதனை ஜெயிக்கிற நாம், ஆமென், அடுத்தது ஸ்தோத்திரம் எங்க போவோம்? அடுத்தது சியோனில் தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிங்க சங்கீர்த்தனம், அதே சங்கீர்த்தனம் 84:7 வாசிக்கும் போது, சங்கீர்த்தனம் 84:7 வாசிங்க. ஆமென். அப்ப ஜெயிக்கிறவங்க, சோதனை ஜெயிக்கிறவங்க, ஆமென், கர்த்தர்ல பலன் கொள்ளுகிறவங்க, ஆமென், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம சோதனை ஜெயிக்க வேண்டும் எதுக்குன்னு கேட்டா, மிக முக்கியமான ஒன்று. நான் தான் சொன்னேன், நம்ம சியோனில் தேவ சந்நிதியில பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதனால அவன் நிச்சயமாவே இந்த சோதனைகளை ஜெயித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஜெயிக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, நம்ம இந்த உலகத்துக்கு வேண்டி மட்டும் ஜெயிப்பதல்ல, இந்த உலகத்துக்கு வேண்டி மட்டும் ஜெயிப்பதல்ல, ஆமென், நித்திய ராஜ்யத்துக்கு வேண்டி, ஹல்லேலூயா, மேன்மைக்கு வேண்டி. அதான் சொன்னேன், எப்பவும் கர்த்தர் நம்மை குறித்து, சபையை குறித்து எதிர்பார்க்கிற ஒன்று, நீங்க ஜெயம் எடுக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளை ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கொள்ளுங்க, அல்லது உங்க பிள்ளை ஒரு ஸ்போர்ட்ஸ்ல பங்கெடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸில் பங்கெடுக்கும் போது அவன் என்ன செய்வோம்? அங்கே ஸ்போர்ட்ஸில் ஒரு 25 பிள்ளைங்க பங்கெடுக்கிறாங்க. ஆமென். 25 பிள்ளைகள் பங்கெடுக்கிறாங்க. உங்கள் பிள்ளை குறித்து என்ன யோசனை உங்களுக்கு இருக்கும்? என் பிள்ளை ஃபஸ்ட்டு வாங்க வேண்டும், என் மகன் ஃபஸ்ட்டில் வின் பண்ண வேண்டும், இவன் செய்ய வேண்டும், கோப்பை தட்டி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்கு இருக்குதா இல்லையா? ஆமென். ஒருவேளை அங்கே இருக்க 25 பிள்ளைகளிலும் உங்க பிள்ளை 25ஆம் நம்பர் லோவா இருக்கலாம். புரிஞ்சா? 24 பேரும் மேலே இருக்கிறவங்க, நல்லா ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க,
பாஸ் பண்ணக்கூடிய 99% ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பு பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள். இது உங்க பிள்ளைக்கு அதை பார்க்கிற 80% வாய்ப்பு இருக்குது. அந்த 25 4 பேரும் பரவாயில்லை, 25 லோவா இருக்குது உங்க பிள்ளை. ஆனாலும் கூட நம்ம என்ன சொல்லுவோம், நீ ஃபர்ஸ்ட் வாங்க வேண்டும், நீ தான் என்ன செய்ய வேண்டும், கோப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இல்லையா? அப்படித்தானே இல்லையா? அது எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு அந்த ஏக்கங்கள். ஆமென். அப்படியா இருந்தா பரமபிதா நம்மை குறித்து என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, எல்லாத்தையும் என் பிள்ளை ஜெயிக்க வேண்டும். ஆமென். எப்போதும் சாத்தான் தோற்று போக கூடாதுங்கிறதுல கர்த்தர் கவனமாயிருக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எப்பவும் அந்த சோதனையில நம்ம இன்னைக்கு கடந்து போற சோதனையில நம்ம ஜெயிக்கணும் 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 சொல்லி கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க. அதை போல் சொல்லு, உங்களுக்கு சோதனை வருதா பிரதர், ஏதோ ஒரு வழியில் உங்க நெருக்கம் வருதா, ஏதோ ஒரு வழியில் சோதிக்கப்படுகிறீர்களா, சோதனைக்குள்ளாக இங்க போக போறீங்களா, உடனே தீர்மானம் பண்ணுங்க, உபவாசம் இருக்க. அவன் ஏன்னு கேட்டா, மாமிசத்தை கீழடக்கி, இந்த மாமிசத்தை கீழடக்கி ஆவியில் பலப்படும் போது ஆவியும் நானுமாய் சேர்ந்து, அப்படின்னா பரிசுத்தாவியும் நானுமாய் சேர்ந்து என்னை சோதனை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ ஆவியும் நானுமாய் சேர்ந்து அந்த சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்ளுவோம், சோதனையை ஜெயித்து விடுவோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லப்படுகிறது, சோதனை வரும்போது, நெருக்கம் வரும்போது பிரதர் பின்வாங்கி போகாத, கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டாரு. சோதனை வரும்போது, நெருக்க வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஐயோ பூமியில் வாழ முடியாத சூழ்நிலை, அவன் குடும்பத்தில் வாழ முடியாத சூழ்நிலை, நெருக்கங்கள் வரும்போது சூழ்நிலை கண்டு பயந்து சோதனை பின்வாங்கி போகாதே பிள்ளையே, அந்த நேரம் தான் நீ விழித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும், உடனே உபவாசத்தை நியமிக்க வேண்டும். ஆண்டவரே உங்க சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உபவாசிக்கும்படி என்னை தாழ்த்துகிறேன் சொல்லி உங்களை தாழ்த்தி அவன் பட்டினியோடு தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு தேவ பலன் நமக்கு கிடைக்கும், விசுவாசம் பெருகும். அப்ப சொல்லுவோம், அதுவரை சொன்ன ஐயோ ஜெயிக்க முடியாது, ஐயோ இதோட முடிஞ்சிய குடும்பம், இதோட முடிஞ்சிய வாழ்க்கை, இனி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி கொண்டிருந்த அந்த வாயின் மூலமாக அதே வாயில சொல்லுவோம், அவன் இயேசு நாமத்தினாலே நான் ஜெயிப்பேன், இயேசு நாமத்தினாலே சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். இந்த சூழ்நிலை எம்மாத்திரம் இதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. தாவீது தான் சொன்னாரு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, அதெல்லாம் ஜெயிக்க கிருபை தந்த தெய்வம் இந்த கோலியாத்திய மாத்திரம் இவனை ஜெயிக்க பலன் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப என்ன செய்யணும், ஆமென், பிரச்சனை வரும்போது பிரதர் அதுல முங்கி போகாத, ஆமென், பின்வாங்கி போகாத. இன்னைக்கு அநேகரை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் வேண்டாம், முறுமுறுப்பு, சபைக்கு வருதே விருப்பம் இல்லை, சபைக்கு வர விருப்பம் இல்லை, கர்த்தரை ஆராதிப்பதற்கு மனசு இல்லை. ஆமென். அப்போ கடந்த ஆண்டு சோதனை வந்தபோது உதவி செய்தார் அல்லவா, அந்த நன்றி வேண்டாமா? ஆமென். தெய்வம் மனுஷனை பார்த்து துக்கப்படக்கூடிய காரியம் நன்றி இல்லாத மனுஷர்கள். ஹல்லேலூயா. நன்றி இல்லாதவர்கள் எத்தனை சூழ்நிலை நம்ம காப்பாற்றினாரு, இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்த தேவ கிருபை. ஆமென். 21 22 கொரோனால எத்தனை பேர் மரித்து போனாங்க, என்னை விட பலசாலிகள் மரித்தார்கள், நம்மைப்பட புத்தி உலக மரித்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மரித்து போன போது எனக்கு ஜீவன் நிறுத்தி இருக்கிறாரு என்பதனால ஸ்தோத்திரம், அதுக்காக நன்றி சொல்லாண்டாமா? இல்ல. ஆமென். நன்றி இல்லாதவர்கள் மனுஷன். ஹல்லேலூயா. ஆமென். 40 ஆண்டு ஆண்டு வழிநடத்தி வந்தாரு. செங்கடலை கடந்த போது கர்த்தர் நல்லவர் பாடி துதித்தாங்க. கொஞ்சம் வனாந்திரம் வந்தோட முறுமுறுத்தார்கள். ஆமென். மோசே எங்களை இந்த மறுபூமியில கொண்டு வந்து, இந்த வனாந்திரத்தை கொண்டு வந்து கொல்லுக்கா கொண்டு வந்தேன்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். மாறாவின் கசப்பான உடனே முறுமுறுத்தார்கள், மதுரமான சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். தேவச்சனை இப்படிதான் ஆமென் அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தரை பார்த்து சொன்னார் தெரியுமா, வணங்க கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள். ஆமென். அப்படி இருக்க கூட தேவ பிள்ளையே, ஆமென், அவர் சில உபகாரங்களை மறக்காதே.
இன்னைக்கு நெருக்கமா இருக்கலாம், இன்னைக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் கடினமா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சோதனை நாட்களா இருக்கலாம். என்னால் கடந்த சோதனை ஜெயம் தந்து ஆச்சரியம் நடத்தி வந்தார் அல்லவா? மேலியா அப்ப அன்னைக்கு செய்த தெய்வம், அன்னைக்கு சந்தோஷ கையை தட்டுன்னு பாட்டு போடணும், கர்த்தர் நல்லவர் நல்லவன் சொன்னோம். இன்னைக்கு வாய் துறக்க முடியல, கை உயர்த்த முடியல, அவன் வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை, சபைக்கு வர விருப்பம் இல்லை. காரணம் என்ன? இன்னைக்கு நீ சோதனைக்குள்ள பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறாய். அந்த நாட்களில் சோதனை வந்தபோது ஜெயிக்க உனக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டாய். இன்னைக்கு சோதனை வரும்போது ஒரு நாள் கர்த்தரை சார்ந்து நிற்க முடியவில்லை, மனுஷரை சார்ந்து கொண்டிருக்கிறாய், உலகத்தை சார்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனபடி தேவஜனமே, இந்த சோதனை ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தர் பலம் தருவார். ஆமென். நீ இதை ஜெயிப்ப. ஆமென். தோற்றி போக அல்ல கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஹல்லேலூயா கொஞ்சம் ஆண்டவர் நோக்கி பார். ஆண்டவரே, இந்த சோதனை ஜெயிக்க பலம் தாங்கப்பான்னு சொல்லி ஆமென் ஒத்தாசை பர்வதத்துக்கு எதிராக இன்னைக்கு கண்களை ஏறெடுத்தால் உனக்கு ஒரு ஒத்தாசை வரும், உனக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புவார். எந்த நேரமும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் தன் ஜனத்து உதவி செய்யும்படியாக. எந்த நேரமும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். எப்படியாவது என் மகளை என் மகனின் சோதனை தூக்க வேண்டும், ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். பிரதர், இந்த கடன் பாரத்தில் இருந்து ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பாவத்தினை விடுவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நெருக்கத்தினை விடுவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனபடியால் கொஞ்சம் முகத்தை நோக்கி பாருங்க, நிச்சயமாவே அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், பலன் தருவார். அதான் சொன்னேன். ஆமென். சோதனை வரும்போது பிரதர் பின்வாங்கி போகக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் முறுமுறுத்து சாபத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் முறுமு, ஏண்டவரே எனக்கு இப்படி, ஆமென் எனக்கு என்ன தந்தீங்க, எனக்கு ஏன் இப்படி சொல்லி முறுமுறுக்கிறது. ஆமென். அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும். அது பிசாசு தந்திரமான காரியம். விசுவாசத்தை அறிக்கை பண்ண முடியாதபடிக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்து கர்த்தர் மேல் முறுமுறுக்கிறாயா, அது உனக்கு ஹல்லேலூயா அது கேடை கொண்டு வரும். வேத வார்த்தை வாசிக்கும் போது முறுமுறுத்து அழிந்து போனார்கள். ஆமென். முறுமுறுக்காத, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்து போற சூழ்நிலைக்கு ஸ்தோத்திரம், நெருக்கத்துக்கு ஸ்தோத்திரம். தெய்வம் அறியாமல், ரோமர் 8:27 அதான் சொல்லப்படுகிறது, தெய்வம் அறியாமல் ஒன்று சம்பவிப்பது இல்லை நமக்கு. ஆமென். தெய்வம் அறிய ஒன்று சம்பவிப்பதில்லை. ஆனபடியால் நான் இந்த பாதை வழியை கடந்து போவது தேவ சித்தமாக இருந்தால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படிதான் இல்லையா? யோசேப்பு ஆமென் ஸ்தோத்திரம். சொப்பனம் உண்டு. என்ன சொப்பனம்? பெரிய சொப்பனம். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனும் சகோதரர்களும் வணங்குவது போல பெரிய சொப்பனம். ஆனபடியால் ஆமென் ஸ்தோத்திரம். யோசேப்பு பெரிய சொப்பனம் கண்டிருக்கிறாரு, ஆசிரமான சொப்பனம். ஆனபடியால் அவர் ஆசிரமா தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆமென். சொப்பனங்கிற நாள் முதல் கொண்டு யோசேப்பு ஆசிரமா இருக்கணும், சகோதரங்களும் பெற்றோர்களும் வணங்கிதான் நிற்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். என்னால் கர்த்தர் சொல்றார். ஆமென். அது காட்டின தரிசனம் உண்மை. ஆபகுக்கு 2:3 சொல்லப்படுகிறது. அவன் குறிக்கப்பட்ட நாள் இருக்கிறது. ஆமென். அந்த நாள் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும். சொப்பனம் காட்டினது உண்மைதான், பொய் சொல்லல கர்த்தர். ஆனால் யோசேப்பு ஆமென் நீ கண்ட சொப்பனம் நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நாள் வரும்போது இது சொப்பனம் நிறைவேறும். ஆனால் அதுவரையிலும் நிறைவேற வேண்டுமேனால், சொப்பனம் நிறைவேற வேண்டுமேனால் அதுவரையிலும் நீ கடந்து போக வேண்டிய பாதைகள் நெருக்கமான பாதை. ஆமென். நீ போக வேண்டிய பாதை ஹல்லேலூயா குறுகலான பாதை. நீ போக வேண்டிய பாதை, சகோதரர்கள் அடிக்கப்படுவாய், துன்புறுத்தப்படுவாய், சகோதரர்கள் நீ கிணத்து தள்ளப்படுவாய். அவன் இஸ்மவேலுக்கு நீ விற்கப்படுவாய், இஸ்மவேலை போத்திவார் கையில் விற்கப்படுவார்கள். அங்கிருந்து சிறைச்சாலைக்கு கைதியை கொண்டு போகப்படுவாய். சிறைச்சாலையில் நீ காத்திருப்பாய் ஒரு விடுதலைக்கு வேண்டி. இப்படிப்பட்ட வனாந்திர வாழ்க்கை யோசேப்பு உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்புதான் உனக்கு ஒரு உயர்வு சொப்பனம் நிறைவேறக்கூடிய நாள் வரும் என்பதை கர்த்தர் முதல்ல சொல்லல யோசேப்புட்ட. ஆமென். சொல்லியிருந்தா யோசேப்பு உற்சாகமா இருப்பார். எஸ் ஆமென். போத்திவாரே நீர் என்ன சொன்ன பரவாயில்லை, கர்த்தரை உயர்த்த போகிறார், எனக்கு ஒரு உயர்வு வரப்போகுது சொல்லியிருப்பாரு. சகோதரி கணத்தில் தூக்கி போட போகுது சொல்லியிருப்பாரு. நீங்க தூக்கி போடுறீங்களா பரவாயில்லை, ஆனால் கர்த்தர் சொப்பனம் தந்தாரு, அதுபடி என்ன செய்ய போறார் சொல்லியிருப்பாரு. ஆமென். ஆனால் யோசேப்புக்கு விசுவாச அறிக்கை பண்ண முடியல. சூழ்நிலை பார்க்கும்போது விசுவாச அறிக்கை பண்ண முடியல.
யோசேப்பு ஹல்லேலூயா ஆமென் ஒவ்வொரு கட்டத்தில் போகும்போதும் கண்ட சொப்பனத்தின் குறிப்படி ஆமென் விசுவாச அறிக்கை பண்ண முடியல. ஏன்னா இந்த சூழ்நிலைக்கும் ஆமென் இந்த சூழ்நிலைக்கும் அந்த சொப்பனத்துக்கு ஒரு சம்பந்தமே இல்லை, ஒரு சம்பந்தமே இல்லை. அதான் கர்த்தர், அதான் கர்த்தர். ஹல்லேலூயா ஆமென். அந்த இடத்துல எல்லாம் நம்ம சூழ்நிலைக்கும் சொப்பனத்துக்கும் சூழ்நிலைக்கும் அழைப்புக்கும் சூழ்நிலைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் ஆமென் சம்பந்தம் இருந்தா சொல்லுவோம், எஸ் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எஸ் ஆமென் நான் ஜெயித்துடேன். ஆமென். ஆனா ஏன் நமக்கு இன்னைக்கு ஆமென் விசுவாசம் அறிக்கை பண்ண முடியலன்னா கேட்ட வாக்குத்தத்தத்துக்கும் கடந்து போற சோதனைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு இந்த தேசத்துல, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வாக்கு கொடுத்தார் தேசத்தில். என்னால் இந்த வாக்கு தத்தத்துக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் கடந்து போற சோதனைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா ஒரு சம்பந்தமே இல்லை. இப்ப என்ன செய்கிறோம் நம்ம? ஆமென் அவிசுவாச அறிக்கை பண்ணுகிறோம், அவிசுவாசமாட்டு ஆமென் நம்பிக்கையில் இன்னைக்கு. ஹல்லேலூயா தேவசனே புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஆமென் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள. அப்பா நீ வாக்குத்தம் பண்ணினீங்க, நான் உன் கூடவே இருக்கிறேன் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் கூட ஆமை இருங்கப்பான்னு சொல்லி பரிசுத்தாவியோடு கூட சேர்ந்து உபவாசம் போட்டு ஆமை காத்திருந்து ஜெபம் பண்ணி இரவு போகிற தேடி பாருங்க, நிச்சயமாவே அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா நிச்சயமா அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனபடியால் தேவச்சனமே புரிந்து கொள்ளுங்க. ஆமென் டைம் ஆச்சு, முடிக்க போறேன். அப்போ நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் ஆமென் 3:21 வெளிப்படுத்தும் விசேஷம் 3:5 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தும் விசேஷம் 3:21 வாசிங்க வேகமாய். நாம் ஜெயங்கொண்டு ஆமென் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது போல. ஆமென் பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா இயேசு சொல்லுகிறாரு, அப்பா நான் சிலுவையை ஜெயித்தேன், மரணத்தை ஜெயித்தேன், பாவத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன். அப்படிதான் இல்லையா? பிசாசு வந்தா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அப்பத்தை கல்லாமக்கும் கீழே மேலே கீழே குதியும் இது பூமியில் நமக்கு தருவேன்னு சொல்லி சோதிக்க வந்தான். அந்த சோதனை இயேசு ஜெயித்தாரு. ஆமென் ஆமென். இதோடு முடிஞ்சுன்னு சொல்லி ஆமென் ஹல்லேலூயா பரிசேயர் சதுசேயர் நினைத்தார்கள். ஆமென் இதோடு கதை முடிஞ்சு, ஒரு கதை அற்புதம் செய்யட்டு பார்ப்போமே, இனி பிரசங்கம் பண்ணிட்டு பார்ப்போமே சொல்லி அவரை அடித்து சித்திரதை பண்ணி சிலுவையில் ஆமென் ஆமென் 3 ஆணிகளால் கடவப்பட்டு கொலை செய்து ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கல்லறை அடைத்து வைத்தார்கள். கல்லறை முத்திரை போட்டு காவல் காக்கும்படி ஆட்களை ஏற்படுத்தி பண்ணி அங்கு அடைத்து வைத்து சொன்னாங்க, இதோடு இவனுக்கு கதை முடிஞ்சுன்னு சொல்லி. என்னால் ஆமென் ஹல்லேலூயா அந்த கல்லறைக்கும் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அந்த சேவர்களுக்கும் காக்க முடியாத அளவுக்கு என் தேவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். ஹல்லேலூயா அப்படி மரணத்தை ஜெயித்தார் இயேசு, பாவத்தை ஜெயித்தார். சாமி அப்படி தேவ பிள்ளையே பிசாசையும் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்த இயேசு ஆமென் சொல்லுகிறாரு, நான் ஜெயங்கொண்டு பிதாவோடு கூட இருப்பது போல ஜெயங்கொள்ளுகிறவன் ஏன் கூட உட்கார்ந்து இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா எங்க உட்காருவோம்? ஆமென் இன்னைக்கு ஆமென் ராஜா கூட வந்து உட்காருங்கன்னு சொல்லி அழைத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? நான் சொல்லுவேன், அதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமான சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அவன் ஜெயங்கொள்ளுகிற நாம் அவன் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற இடத்துல உட்காரும்படியாய் அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா 5 வசனம் வாசித்து பாருங்க. 5 வசனம் அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா அங்கே சொல்லப்படுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ 3:5 ஆமென் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா சத்தமாய் அல்லேலூயா ஆமென். அப்ப ஜெயங்கொள்ளுகிறவனுடைய நாமம் கிறுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா ஆமென். நீங்க எல்லாம் கவனிக்கணும். ஜெயங்கொள்ளுகிறவன் அவன் எனக்கு
அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவபுஸ்தகத்தில் அவனுடைய நாமம் கிறுக்கப்படுவதில்லை. அப்போ ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அப்போ தேவஜனம் நல்லா கவனிக்கணும். ஜெயம் கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்புகிறாரு. நீ பாவத்தை ஜெயிக்கணும், சோதனை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும், பிரச்சனை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனபடியால் ஆமென் உதவி செய்ய அவருக்கு ஆமென் லேசான காரியம். ஆமென் இருக்கிற உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். தேவஜனமே, இந்த சூழ்நிலையில உதவி செய்ய கர்த்தர் நமக்கு நல்லவர். அல்லேலூயா. எளிமணிப்போம் வேகமாய். அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜாவே. அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எல்லாம் சோமனோமாக ஸ்தோத்திரம். பரிசுத்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் பலன் கொள்ளும்படியாக. ஆமென். நாம் பலன் கொள்ள வேண்டும், கிறிஸ்துக்குள் பலன் கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நாம் பலன் கொள்ளப்படும் போது சோதனை ஜெயிக்க முடியும், நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நான் பலன் கொள்ள வேண்டுமே ஆனால் சோதனை ஜெயிக்க வேண்டும். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, கர்த்தாவே நான் இன்னை கடந்து போகக்கூடிய சோதனையில் ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. அவிசுவாச அறிக்கை பண்ணாதபடி விசுவாச அறிக்கை பண்ண கர்த்தாவே கிருபை தாங்கப்பான்னு கேளு. எல்லாரும் கண்களை மூடி உங்கள் கரங்களை மார்போடு சேர்த்து வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த சூழ்நிலைகளில், இந்த நெருக்கத்தில், இந்த இக்கட்டான நிலைமையில், இந்த கர்த்தாவே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்பா எனக்கு நீரூற்றை சுரக்க செய்வீராக, எனக்காய் வேண்டி நீரூற்றை திறப்பீராகன்னு கேளுங்க. தாவே ஸ்தோத்திர நீரூற்றை திறப்பீராகன்னு கேளுங்க. ஆமேன். ஈசாக்கு துறவுகளை தோண்ட தோண்ட பெலிஸ்தீர்கள் மூடிக்கொண்டே இருந்தாங்க. இயேசுக்கு வந்துச்சு, சித்தனை வந்துச்சு தேவ பிள்ளையே, அது என்றைக்கும் இருப்பது இல்லை. அவன் கர்த்தரை ஆராதிக்க என் அன்பு தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்ட சகோதரா சகோதரியே, என்றைக்கும் உனக்கு பாடுகள் ஒன்றை போல் இருப்பது இல்லை, என்றைக்கும் உன்னை நெருக்குவதில்லை. இயேசுக்கும் வரும், சித்தனா வரும், என்னைக்கும் அப்படி இருப்பதில்லை. ஆனால் சீக்கிரத்தில் கர்த்தர் உனக்கு வேண்டி ஒரு ரெகபோத்தை திறப்பார் என்பதை மறந்து விடாத. ஒரு ரெகபோத் உனக்காய் திறக்கப்பட போறதுக்கு வேண்டி நன்றி செலுத்தி, அப்பா அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா, அதற்காய் காத்திருக்கிறேன் ஐயா, எனக்கு உதவி செய்வீராகன்னு கேளுங்க. கேளுங்க, வாய் திறந்தே. அதாவது இந்த சூழ்நிலையை தாண்ட, இது நெருக்கத்தை தாண்ட, இந்த கடன் பாரங்களை மேற்கொள்ள, இந்த கர்த்தாவே இந்த வனாந்திரத்தை மேற்கொள்ள, இந்த கர்த்தாவே தரித்திரத்தை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு ரெகபோத் எனக்கு வேண்டி இயேசுவின் நாமத்தினாலே திறக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், திறக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே திறப்பதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பிழிச்சிய போறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனை பேர் சொன்னாங்க, இனி
அவ்வளவுதான் முடிந்துன்னு சொன்னாங்க. எஸ், ஆனால் சத்துருக்கு எவ்வளவாய் பெருகினதோ அவ்வளவாய் பெரிய பந்திகளை எங்களுக்கு வேண்டினீர் உருவாய் கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். அவன் இப்படி செய்தபடியால் தான், அவர் இப்படி இருந்தபடியால் தான் ஆமென் ஹல்லேலூயா என்று சொல்லும்படியாக ஆமென் சொன்ன ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்த பண்ணும்படியாக வாஞ்சிக்காதே பிள்ளையே. ரீமதன சந்தர கடகா. நல்ல பிதாவே, அப்படி ஆசிரிப்பதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையை மறைத்து கொள்ளுவீராக. இந்த இக்கட்டை, இந்த சோதனை ஜெயிக்க கர்த்தர் கிருபையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரவு நடக்கிற ஜாமக்கார ஆசிரிப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அது நாளை காலை நடக்கிற காலை ஆராதனை ஆசிரிப்பீராக. நாவே ஆத்துமாக்கள் சந்தோஷம் கடந்தவர் உதவி செய்வீராக. தடையெல்லாம் நீக்கி போடுவீராக. அதே போல மாலை ஆராதனை ஆசிரிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். மாலை 6 கதாய் சரி 5 மணி ஆரம்பிக்க கதை உதவி செய்யுங்க. அதாவது காலநிலைகளும் சூழ்நிலைகளும் சாதமாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். இதில் இதுக்கு எல்லா எதிர் சக்திகளையும் இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் உதவி செய்து நாளை ஆராதனை ஆசிரிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனவை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நீ மட்டும் மகிமை அடைவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அந்நியனும் நாம் அனைவரோடும் நேரலை மூலமாக டிவி சேனல் மூலமாக பார்க்கப்படுற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமாய் இறைவன் சதாக்கள் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு காத்துக்கொள்வாராக. God bless you. God